வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்ல ரொம்ப பழமையான ஒரு ஃபுட் இருக்கு. ஆனா, இப்ப பெரும்பாலும் அத யாருமே சாப்பிடுறதில்ல. ஆனா, ஒரு காலத்துல அந்த உணவு பாடி வெயிட்ட குறைக்க, கொழுப்ப கரைக்க, சர்க்கரைய கட்டுப்படுத்த நம்ம தாத்தா, பாட்டி தினமும் சாப்பிட்ட ஒரு சூப்பர் ஃபுட்ன்னே சொல்லலாம். அந்த உணவு என்ன தெரியுமா? அதுதான் கொள்ளு. கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. அதாவது உடம்புல அதிகமா இருக்கிற கொழுப்ப கரைக்க கொள்ளு ஒரு பவர்ஃபுல் ஃபுட்ன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. கொள்ளு உண்மையிலேயே உடல் எடையை குறைக்குமா? தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும்? யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல கொள்ள எப்படி சாப்பிட்டா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்ற சீக்ரெட்ஸ் சொல்ல போறேன். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கொள்ளுனா என்னன்னு பார்ப்போம். கொள்ள இங்கிலீஷ்ல ஹார்ஸ் கிராம்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல இது ரொம்ப பழமையான ட்ரெடிஷனல் ஃபுட்டு. நம்ம முன்னோர்கள் கொள்ளை யூஸ் பண்ணி ரசம், பொடி, சுண்டல், கஞ்சி மாதிரி பல வகைகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா கொள்ளுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. இதுல புரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. இதனாலதான் இதை ஒரு பவர்ஃபுல் மெடிசினல் ஃபுட்னு சொல்றோம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பெல்லி ஃபேட். நிறைய டயட்டை ஃபாலோ பண்ணியும் வெயிட் குறையலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்களுக்கு கொள்ளு ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். ஏன் தெரியுமா? கொள்ளுல ஃபைபர் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப நேரம் பசி வராது. அதிகமா சாப்பிடுறதும் குறையும். மெட்டபாலிசம் அதிகரிக்கும். இதனால உடல்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் கிராஜுவலா குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் வெயிட் லாஸ் டயட்ல கொள்ளை சேர்த்தா நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு வர்ற ஒரு நோய் தான் டயபெட்டிஸ். கொள்ளுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. இது ரத்த சர்க்கரை வேகமா உயர்றத தடுக்கும். அது மட்டும் இல்லாம கொள்ளுல இருக்கிற ஃபைபர் சர்க்கரை அப்சார்ப்ஷனை ஸ்லோவா தான் மாத்தும். இதனால பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்களும் கொள்ளை அளவா டயட்ல சேர்த்துக்கலாம். கொள்ளு சாப்பிட்டா உடல்ல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு உதவும். இதனால இதய ஆரோக்கியம் மேம்படும். ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் குறையும். அதாவது கொள்ளு உடல்ல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டை பிரேக் டவுன் செய்ய உதவும். நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு காமன் ப்ராப்ளம் இன்டைஜஷனும் கான்ஸ்டிபேஷனும். கொள்ளுல இருக்கிற ஃபைபர் டைஜஷனை இம்ப்ரூவ் செய்யும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். இதனால ஸ்டொமக் ஹெல்த் நல்லா இருக்கும். கொள்ளு ஒரு ஹை புரோட்டீன் ஃபுட். அதனால உடலுக்கு எனர்ஜி தரும். மசில் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். உடல் பலம் மேம்படும். அதனால உடல் உழைப்பு அதிகமா செய்ய விவசாயிகள் கூட கொள்ளு அதிகமா சாப்பிடுறாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சளி இருமல் வந்தா கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? கொள்ளு உடம்ப வார்மா வச்சிருக்க உதவும். இதனால சளி, இருமல், உடல் சோர்வு குறையிறதுக்கும் உதவும். கொள்ளை எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம். கொள்ளை பல விதமா சாப்பிடலாம். கொள்ளு ரசம், கொள்ளு சுண்டல், கொள்ளு பொடி, கொள்ளு கஞ்சின்னு சமைச்சு நீங்க விதவிதமா சாப்பிடலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கொள்ளை தண்ணீர்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சு பின்ன வேக வச்சு சாப்பிட்டா உடலுக்கு சுலபமா செரிமானம் ஆகும். யாரெல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்போம். கொள்ளு ஒரு நல்ல உணவு தான், ஆனா அளவா சாப்பிடுறது நல்லது. பாடி ஹீட் அதிகமா உள்ளவங்க, கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள் டாக்டர் அட்வைஸ்க்கு பின்ன சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. மொத்தத்துல பார்க்கும்போது கொள்ளு ஒரு சாதாரண பருப்பு இல்ல. இது ஒரு பவர்ஃபுல் ட்ரெடிஷனல் சூப்பர் ஃபுட். சரியான அளவுல சாப்பிட்டா உடல் எடை குறையும், சர்க்கரை கட்டுப்படும், டைஜஷன் மேம்படும், உடல் சக்தி அதிகரிக்கும். அதனால ஜங்க் ஃபுட்டை விட இப்படி நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சா உடல் ஆரோக்கியம் இயற்கையா மேம்படும். நீங்க கொள்ளை எப்படி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.